அண்ணாமலை அவர்கள் ஒரு லீடர், உதயநிதி என்பது ஒரு பொலிட்டிஷியன், எடப்பாடி என்பது ஒரு பொலிட்டிஷியன், ஸ்டாலின் அவர்கள் செயற்கையா உருவாக்கப்பட்டவர். இப்படி பார்க்க விஜய் என்பது சினிமா முகத்தின் மூலம் வந்த தலைவர், சீமான் வந்து தலைவர், ஆனால் சிந்தனைக்கு செயல் இல்லை. அப்படி பார்க்கிற போது கக்கனையும் காமராஜரையும் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இடதுசாரி வலதுசாரி இஸ்லாமிய சிந்தனைகள் கிறிஸ்துவ சிந்தனைகள் இப்படி எல்லா விதமான சிந்தனைகளையும் உள்வாங்கி கொண்ட ஒருவர் அது அண்ணாமலை மட்டும்தான். அப்படி பார்க்கிற ஒருவர் அந்த கட்சியில் தொடர்ந்து தேய்பிரையா இருக்காம வெளியில் வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கத்தினுடைய தலைவராக தமிழகத்தில் 2037 கேமுக்கான இந்த 2000 திமுக ஆட்சி பிடிக்கும் போது அதுக்கடுத்து திமுக எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இப்போ இந்த 4 ஆண்டில் பார்க்கிற போது தமிழகத்தில் ஆகச்சிறந்த அரசியல் தலைவர் முதலிடத்தில் பிடிப்பது அண்ணாமலை. அப்படி பார்க்கிற போது வருகிற காலங்களில் உதவியை எதிர்க்கின்ற ஒரு ஆற்றலும் திறமையும் சிந்தனையும் உட்கொண்ட ஒருவர் யாரு சொல்ற போது அண்ணாமலையிடம் தான் இருக்கிறது. அவர் அந்த இடத்தை பிடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜாதகமும் 30 ஆண்டுகள் சிறப்பாக இருக்கிறது அண்ணாமலைக்கு, உதயநிதிக்கும் சிறப்பாக இருக்கிறது, விஜய் அவருக்கும் இருக்கிறது. ஆகவே யாரோருக்கும் கிரகம் சரியில்லாமல் சொல்வது, கிரகங்கள் நல்லா இருக்கிற கிரகங்கள் மோதுகிற போது அப்போது ஒரு துருவம் வெற்றி பெறும். அந்த ஒரு துருவம் 3 துருவம் ஒரு துருவம் அண்ணாமலை வெற்றி பெறுவார், 31 ஆவார்.